இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய உறவுகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் மனசாட்சினா என்னன்னு கேட்பான். அப்படிலாம் ஒன்று இருக்கா ஐயா அப்படின்னுவா. சிறுக சிறுக சின்ன சின்ன விஷயங்களையும் சேர்த்து வைத்து வாழ்க்கையை முன்னேறக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தன்னுடைய அறிவை நம்பக்கூடியவர்கள், தன்னுடைய ஆற்றலை நம்பக்கூடியவர்கள், தான் செய்யும் புண்ணியங்களை நம்பக்கூடியவர்கள். பாவம் அதிகமாக செஞ்சுருக்கோமா புண்ணியம் அதிகமாக செஞ்சுருக்கோமான்னு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் புண்ணியத்தை தான் அதிகமாக செஞ்சுருப்பீங்க. அதில் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. உங்கள் நேரத்தை இன்னொருத்தவங்களுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. இதை தான் மிதுனம் அதிகமாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் எடுத்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். இதை செய்கிறதுனால இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு பிறவி யோகத்தை கொடுக்க போகிறது. உங்கள்கிட்டருந்து யார் எதை அறிவு மறைச்சி வச்சாலும், உங்கள் அழகை மறைச்சி வச்சாலும், உங்கள் அனுபவத்தை மறைச்சி வச்சாலும், நீங்கள் ஆசைப்படுறதை யாருக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மறைச்சி வச்சாலும், யார் எதை திரை போட்டு மறைத்தாலும் அந்த திரை விலகும். அந்த இறைவன் உங்களுக்கு அதை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இதுதான் மிதுனத்திற்கான நல்ல நேரம். இது பிறவி யோகம். இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகும் பிறவி யோகத்தை யாராலும் தடுக்க முடியாது. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாம் உங்கள் கைப்பக்குவமாக விளையாட போறீங்க. கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு நல்ல விளையாட்டை கொடுக்குது. நல்ல விளையாட போகிறீங்க, பழகுங்க விளையாடுறதுக்கு, அவ்வளவுதான். என்ன வேணாலும் விளையாடுங்க ஐயா. இது விளையாடுறதுக்கான நேரம் மிதுனத்திற்கு. என்ன கிரவுண்ட்லன்றீங்களா? கிரவுண்ட்லேயும் விளையாடுங்க, அது நல்ல ஆரோக்கியம். இன்றைக்கெல்லாம் ஏன் வியாதி வருதுன்னா விளையாடுறதே கிடையாது. அதனால் நல்லா விளையாடுவோம், அது ஆரோக்கியம். நல்லா சிரிப்போம், அது இன்னும் ஆரோக்கியம். சிரிக்கிறது கிடையாது, விளையாடுறது கிடையாது, வெறும் புறம் பேசுகிறது தான் இப்போ அதிகமாக போயிட்டு. அதனால தான் கவலை அதிகமாக போயிட்டு, டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனுக்கு காரணமே நம்ம இன்னொருத்தவங்க மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். முதல்ல நம்ம நம்புவோம், நம்மளை நம்புவோம், அப்புறமா இன்னொருத்தவனை நம்புவோம். ஏன்னா நம்ம இன்னொருத்தவனை நம்பினாலே நம்ம கஷ்டப்படுறோம். ஏமாற்றப்பட்டோமா, ஏமாறணுமா, ஏமாத்துறோமா அப்படின்னு 3 கேள்வி கேட்டிங்கன்னா ஏமாந்துக்கிட்டு இருக்கோங்கிறதான் பதில். நம்ம ஏமாத்துறதை விட ஏமாந்துக்கிட்டு இருக்கோன்னு தான் பதில். என்ன காரணம்னா ரொம்ப நம்புகிறோம். ரொம்ப நம்புறதுனால நம்மளை வச்சு செஞ்சிடுறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தவங்க மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை குறைக்கணும், உங்கள் மீது நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். அற்புதமான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு உருவாகுது. இந்த காலகட்டத்தில் சனியுடைய பெயர்ச்சி, குருவுடைய பெயர்ச்சி, அடுத்து வரக்கூடிய குரு அதிசார பெயர்ச்சி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிகள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய, நீங்கள் என்ன ஒரு டிமாண்ட் எதிர்பார்த்து இருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைவேற போகுது. நீங்கள் யாருக்கு முன்னாடியாவது உங்கள் கோரிக்கையை வைக்கிறீங்க, அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய லைஃப்பில் ஒரு புது ஸ்டைலை நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க.
இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் சொல்லித்தர மிதுன ராசிக்காரர்களே. யார் மீது நீங்கள் அன்பு வைக்கிறீர்களோ அந்த அன்பு யார் அவர்கள் வைக்கிறாங்கன்றதை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் உங்களுடைய அன்பு மீது நீங்கள் வேறு யார் மீதாவது அன்பு வச்சுட்டிங்கன்னா அந்த பொசசிவ்னஸில் உங்கள் மேலே சில பேருக்கு கோபமே வரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊடுருவார்கள். சில பேர் ஊடுருவதுன்னு பேர். உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுவாங்க. அதனால் பரம ரகசியமாக வச்சுங்க எல்லா விஷயத்தையும். ஒரு எறும்பு வீட்டுக்குள்ளே வந்தால் கூட வருதுன்னு கண்டுபிடிக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில். அதை விட்டுட்டு இது என்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான லாபங்கள் ஏற்படும் தெரியுமா? அதுக்கான பரிகாரத்தையும் சொல்கிறேன், லாபத்தையும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த தடைப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு உங்கள் குல தெய்வத்தை நினச்சி தினசரி ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் தடைப்பட்ட காரியம் சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி உங்கள் திறமை வெளிப்பட போகிறது. உங்களுக்கான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னால திறமை வெளிப்பட போகிறது. கொடி கட்டி பறக்க போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள். உங்கள்கிட்ட இருக்க நீங்கள் என்ன எதிர்பார்த்துருக்கீங்க, வேலை சம்பந்தமாக, கௌரவம் சம்பந்தமாக உயர்வுகள் கிடைக்க போகுது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நடராஜரை வழிபாடு செய்யுங்க. நடராஜரை திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் திறமை வெளிப்படும். அடுத்தது பாருங்க, நல்ல முடிவுகளை எடுக்க போறீங்க. நல்ல முடிவுகளை எடுக்க போறீங்க. இந்த நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கலைவாணி சரஸ்வதியை வேண்டிட்டு நல்ல முடிவுகளை எடுங்க. சரஸ்வதியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு நல்ல முடிவுகள் எடுங்க. நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த மிதுன ராசிக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நம்பிக்கை மீண்டும் வளரப்போகிறது. யார் மீது? உறவுகள் மீது, சொந்தத்தின் மீது, வேலை மீது, நம்மளுடைய ஒர்க்கு அதாவது தொழில் மீது வைத்த நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இப்போ மீண்டும் அது மீது நீங்கள் ஒரு நம்பிக்கை வைப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. மீண்டும் உங்கள் வாழ்க்கை மலரப்போகிறது. இதுக்கு நாராயண மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா தினசரி சொல்லுங்க. ஒரு 11 தடவை சொல்லுங்க, இல்லை 50 தடவை சொல்லுங்க, 108 தடவை சொல்லுங்க. ரொம்ப நல்லது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் உங்களை விட்டு விலக போகுது. ஒரு கெட்ட பழக்கம் சார் என்கிட்ட இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே கேட்கலாம், என்கிட்ட உண்மை கெட்ட பழக்கம் இல்லையே அப்படின்வாங்க. செலவு பண்ணுறது கூட கெட்ட பழக்கம்தான். சில பேரை தேவையில்லாமல் சுமக்கிறது கூட கெட்ட பழக்கம்தான். ஆமாம், ஒருத்தவங்க திருந்துவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறது கூட கெட்ட பழக்கம்தான். இது மாதிரி ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஏமாறுகிறோம் பாருங்க. அந்த இடத்திலிருந்து விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு இப்போ இந்த நேரம் ஏற்படும். இதற்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக சுதர்சன மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க. சுதர்சன மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை வளரப்போகிறது. சில குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்த வேறுபாடுகள்லாம் விலகி வேற்றுமையில் ஒற்றுமை காண போறீங்க. எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க போகிறாங்க. ஏவல், பில்லி, சூனியம் இது மாதிரி விஷயங்களில் உங்களை கவுக்க நினச்சவங்க, உங்களை அழிக்க நினச்சவங்க அதிலிருந்து விலக போகிறாங்க. உங்களுக்கு இது ஒரு ஆபத்து விலகிற நேரம். ஜஸ்ட் மினிட்டில் உங்கள் லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்லேருந்து நீங்கள் வெளிப்பட போகிறத நல்லா பார்க்க போகிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய இந்த கமெண்ட்டில் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த ஒரு மாதத்துலேயே தெளிவாக சொல்லுவீங்க. ஜஸ்ட் மினிட்டுங்க, நான் தப்பிச்சேங்க, நான் மாட்டிருக்கணுங்க, எனக்கு வந்ததுங்க இது, நான் உங்கள் பேச்சை கேட்காம நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேங்க, இப்படிலாம் தோணும். இந்த நேரத்தில் நண்பர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவத்தை கொடுப்பாங்க, ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், சில பேரை யாரை வேணான்னு வெறுத்தீங்களோ அவர்கள் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வருமானம் உருவாகும். முக்கியமாக சொல்கிறேன், புதிய வருமானம் கண்டிப்பாக மிதுன ராசிக்கு ஏற்படும். 10 ரூபா காசாவது புது காசு கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் மரியாதை உயரும்.
சேலஞ்ச் 2026 லாஸ்ட்டுக்குள்ளே இது நடக்கலைன்னா என்னன்னு பாருங்க. மரியாதை உயரும், கண்டிப்பாக புதிய வருமானம் கை கொடுக்கும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு டைம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய யோகம் பிறவி யோகம். இது நீங்கள் எடுத்த பிறவிக்கு கிடைக்கக்கூடிய யோகம். எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் ஏற்றமாக அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா நான் சொன்ன வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த தெய்வத்துக்கிட்ட நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள் நம் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு இந்த தெய்வம் நமக்கு துணை செய்யும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உறவுகளே, மிதுன ராசிக்காரர்களே, என்னைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த பதிவு எது சம்பந்தமாக உங்களுக்கு ஆசை, என்ன பதிவு நான் போட்டால் நீங்கள் அதை பார்க்க விரும்புகிறீங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. அதிகபட்சமாக எந்த பதிவு அதிகமாக யார் கேட்டிருக்கீங்களோ அந்த பதிவை வரும் வாரங்களில் நான் கொடுக்க உங்களுக்காக தயாராகிறேன். நல்லது நடக்கும். இனிமேல் நீங்கள் கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு பதிவாக உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில். என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு, அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான் ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்கள். மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்லூழ் நுகர்ச்சி, எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான் நீ தாய் அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு
கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.